திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன தொகுதி அவங்க சார்பில் அவங்க போட்டியிடுவாங்க. இந்திய கூட்டணி தமிழகத்துல வலுவா இருக்கா இப்போ? அந்த ஏன்னா திமுக வந்து திமுகவோட கூட்டணி இருந்த காங்கிரஸ் சரி, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்டவை இப்போ தேவாக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்திய கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்லை, அதை இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் அது டெல்லி தலைவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க தான் அதை காங்கிரஸை வந்து ஆழ குழி தோண்டி ராகுல் காந்தி புதைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு விமர்சனம் என்பது முன்வைத்திருக்கிறது முரசொலியில. அதாவது திமுக பற்றி சொல்லணும்னா நிறைய நாள் ஆகும், சொல்லணும் நிறைய நேரமும் ஆகும். அவங்கள வந்து எந்த இடத்துலையுமே அவங்க என்னென்ன தவறுகள் செய்தாங்க 1967க்கு முன்னாலே 1967க்கு பின்னாலே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு சாத்தியமே இல்லை சொன்னாங்க. இப்போ கூட்டணி சாத்தியம் வந்ததா? அதனால அவங்க பேச்சை நாங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட மாட்டோம். நல்ல திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாதுன்னு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிள்ளியூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்த காட்சிகளை நாம இப்போ பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.